வணக்கம், வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன். இந்த தீபாவளிக்கு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. கடைசி நேரத்தில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். என்கிட்டயே பணம் இல்லையே, நான் என்ன சார் செய்கிறது, போனஸ் கொடுத்தா தானே வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு என் காதில் கேட்குது. எல்லாமே நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். வருஷம் தீபாவளி வரும் அப்படிங்கிறது தெரியும், வருஷம் பொங்கல் வருது அப்படிங்கிறது தெரியும், எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதனால் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கணும். நின்று நிதானமாக சிந்தித்து மனைவி மக்களோட போய் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கலாம். நல்ல பொருட்களாக வாங்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். இந்த கூட்டமான நெரிசலில் போனீங்கன்னா சிரமம். உங்களுடைய பணம் பறிபோகலாம், களவு போகலாம். ஒரு அவசரத்துக்கு தரமற்ற பொருட்களை வாங்க கூட உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்த வருஷத்துலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கங்கே நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் கூட்டம் அலைமோதுகிறது. அப்புறம் ஒவ்வொரு மண்டபத்துலேயும் கல்யாண மண்டபம், ஹால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஷாப்ஸ் எக்ஸ்போலாம் நடத்துகிறாங்க. நார்மலாகவே உங்களுக்கு எக்ஸ்போலாம் பார்த்தீங்கன்னாவே போனோம்னாவே மால்ஸு எக்ஸ்போலாம் போனோம்னா டெம்ப்டேஷன் க்ரியேட் ஆகும். ஒரு பிளானிங்கே இருக்காது. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அள்ளிட்டு வாங்கிட்டு வருவோம். சரிங்களா? நீங்கள் அந்த பொருளை திருப்பி கொண்டு போய் இன்னொரு பொருள் வாங்கணும்னா பணமாக கொடுத்தா தான் வாங்க முடியும். பொருளாக கொண்டு போய் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ஜவுளி கடையில் போய் நீங்கள் எக்ஸ்போவில் வாங்கி கொண்டு இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கொடுப்பானா, மளிகை ஜாமான் கொடுப்பாங்களா, ஜுவல்ஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதை மட்டும் வாங்குங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு பக்கத்து கடைக்காரர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. அதனால் உங்களுக்கு பணமாக உதவாது. காசு இருந்தால் வாங்கலாம், காசு இருந்தால் எல்லாமே வாங்கலாம். அம்மாவை அப்பாவை விலைக்கு வாங்க முடியாது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி காசு இருந்தால் அத்தனையுமே நீங்கள் வாங்கிடலாம். அதனால் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. தேவையான பொருட்களை வாங்க. தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. வேண்டான்னு சொல்லவே கிடையாது. சரிங்களா? மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களாக இருந்தாவே போதும். உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே ஃபினான்ஷியலாக எந்த இஷ்யூமே வராது. சரிங்களா? அதனால் இந்த தீபாவளியை சிம்பிளாக கொண்டாடுங்க, நல்லா கொண்டாடுங்க, சேவ் பண்ணுங்கள் பணத்தை.